முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் புனித ரமலான் வரலாறு. இஸ்லாமிய வரலாற்றில் ரமலான் மாதம் என்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் மனித குலத்திற்கு வழிகாட்டியாக திகழும் திருக்குர்ஆன் இம்மாதத்தில் அருளப்பட்டதே ஆகும். குர்ஆன் இறக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சூரா பக்கரா 2 முதல் 185 பின்வருமாறு குறிப்பிடுகிறான். ரமலான் மாதமே மனிதர்களுக்கு வழிகாட்டுதலாகவும் நேர்வழியின் தெளிவான ஆதாரங்களாகவும் நன்மை தீமை பிரித்தறிவதற்குமானதாகவும் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். திருக்குர்ஆன் அருளப்பட்ட விதம் 2 நிலைகளை கொண்டது. முதல் இரக்கம் குர்ஆன் முதலில் லவ்ஹுல் மஹ்பூஸ் எனப்படும் பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து பைதுல் இழா எனும் வானுலகிற்கு இறக்கப்பட்டது. படிப்படியான அருளல். அதன் பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமார் 23 ஆண்டுகளாக சூழலுக்கு ஏற்ப படிப்படியாக அருளப்பட்டது. தூதரின் வழிமுறை. ரமலான் மாதத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலை அவர்களுடன் இணைந்து முழு குர்ஆனையும் மீளாய்வு செய்யும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். ரமலானில் குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள். இந்த புனித மாதத்தில் குர்ஆன் ஓதுவது ஒருவரின் ஆன்மீக மற்றும் நற்பண்பு வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. 1. பல மடங்கு நன்மைகள். சாதாரண நாட்களில் ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மைகள் கிடைக்கும் என்றால் ரமலானில் அந்த பலன் பல மடங்கு அதிகரிக்கின்றது. 2. மன தூய்மை. நோன்பின் மூலம் உடல் மற்றும் ஆசைகள் கட்டுப்படும் போது குர்ஆன் ஓதுவது மனதிற்கு அதிக தெளிவை தருகிறது. அதன் அர்த்தங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிகின்றன. 3. அறம் வளர்த்தல். குர்ஆனை முறையோடு ஓதும்போது கோபம் குறைகிறது, பொய் தவிர்க்கப்படுகிறது மற்றும் பிறர் மீதான கருணை உணர்வு மேலோங்குகிறது. 4. மறுமை பரிந்துரை. இறுதி தீர்ப்பு நாளில் கியாமத் நாளில் நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடம் அந்த மனிதருக்காக பரிந்துரை செய்யும் என்று ஹதீஸ்கள் குறிப்பிடுகின்றன. முடிவுரை. நோன்பு, குர்ஆன் ஓதுதல் மற்றும் நற்பண்புகளை கடைபிடித்தல் ஆகிய 3ம் இணையும் போது ஒரு மனிதனின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனது இதயம் சுத்தமடைகிறது. இது ஒருவருக்கு இறை நெருக்கத்தையும் வாழ்க்கையில் நிலையான அமைதியையும் பெற்றுத்தருகிறது. இந்த வரலாற்றை வழங்கியவர் SAK முசப்பிஹு.